கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவரும் அட்சவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு, கர்த்தருக்குள் திடமனதாயிருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களில் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் திரும்பி வந்து சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னார்கள். ஊக்கமளிப்பது என்பது மற்றவர்களை தூக்கி எடுத்து ஆற்றி தேற்றி பலப்படுத்தும் ஒரு மிக பெரிய உந்து சக்தியாகும். அது புத்துணர்வூட்டும் தென்றலை போன்றது. இது இல்லாமல் யாராலும் நீண்ட நாள் தாக்கு பிடிக்க முடியவே முடியாது என்று மைக்கேல் அமிகோ எழுதியிருக்கிறார். மனுஷர் ஆற்ற வேண்டிய மிக முக்கியமான கடமை மற்றவர்களை ஊக்கமளித்து உற்சாகப்படுத்துவதே. மற்றவர்களுடைய உயரிய எதிர்பார்ப்புகளை எண்ணி நகையாடுவது எளிது. ஆனால் அவர்களது தேவைகளை அறிந்து அவர்களை உற்சாகத்தை நிலைக்குறித்து போடுவதும் அவர்களை சோர்வுற்று செய்யவும் எளிதுதான். இந்த உலகத்தில் நம்மை உற்சாக வார்த்தைகளை பேசவும் உற்சாகம் அளிக்க செய்பவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கோ மற்றவர்களை உற்சாகப்படுத்தி உயர்த்துவது மாபெரும் கடமையாக இருக்கிறது. உலகில் மிகச்சிறந்த வேத வியாக்கியானங்களில் ஒருவரான வில்லியம் பார்க்லே நியாயாதிபதிகள் 20 பென்யமீனர் இழிவான ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்டதால் பென்யமீனர்களுக்கும் இஸ்ரவேலின் மற்ற 11 கோத்திரங்களுக்கும் இடையே நடந்த யுத்தத்தை பற்றி வாசிக்கிறோம். தன் மனைவி இறந்துவிட்டதை கண்ட கணவன் அவளை 12 துண்டுகளாக வெட்டி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு அனுப்பி பென்யமீனர் இந்த இழிவான செயலை அம்பலப்படுத்தினான். மற்ற இஸ்ரவேலர்கள் குற்றத்தின் கொடுமையான விவரங்களை கேட்டபோது அவர்கள் பென்யமீன் கோத்திரத்திற்கு எதிராக யுத்தத்திற்கு ஒன்றுபட்டனர். போரில் இஸ்ரவேல் கசப்பான தோல்வியை சந்தித்து நடந்த யுத்தத்தில் இஸ்ரவேலர் தோல்வியுற்றாலும் தங்களை திடப்படுத்தி கொண்டு முதல் நாள் போர் செய்த ஸ்தலத்திலேயே மறுபடியும் அணிவகுத்து நின்றார்கள். நியாயாதிபதிகள் 20-22 பார்க்கும். 3 முறை இஸ்ரவேல் போர் செய்த பிறகுதான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. மறுபடியும் தோல்வியடைந்தும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தங்களை தாங்களே திடப்படுத்தி கொண்டதே அவர்களை வெற்றிக்கு நேராக வழிநடத்தியது. அன்பானவர்களே, பலமுள்ள உங்களது எதிரியைக் கண்டு அஞ்சாதிருங்கள். சோர்வை விட்டுவிடுங்கள். கர்த்தருக்குள் உங்களை நீங்களே திடப்படுத்தி கொள்ளுங்கள். தோல்வியிலே விழுந்து கிடக்காமல் மறுபடியும் எழுந்து போராடுங்கள். வெற்றி பெறுங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். தேவனே, எனது தோய்ந்து போன ஆத்துமாவை என்று திடப்படுத்தினீர், உமக்கு நன்றி என்று என் தோல்விகளை கண்டு நான் துவண்டு போய்விடாமல் என்னை நானே உமக்கு திடப்படுத்தி கொண்டு உற்சாகத்துடன் தொடர்ந்து செயல்பட எதிரிகளை மேற்கொள்ள எனக்கு கிருபைதாரும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கள். நாம் துவண்டு போகின்ற நேரத்திலே நம்மை தேற்றிவிட உற்சாகப்படுத்த யாராவது இருந்தால் எவ்வளவு தேர்தலாக இருக்கும். அதுபோல் மற்றவர்கள் துவண்டு போகும் பொழுது அவர்களுக்கு உற்சாகமூட்டும் வார்த்தைகளை சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை அளிக்க, சமாதானத்தை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு சமாதானத்தை அளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு நாம் தப்பித்துக்கொள்ள முடியாது என்ற வசனத்தின் பிரகாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டதான தலையாய அந்த கடமையை உற்சாகமூட்டுகிறதான அந்த காரியத்தை செய்ய நாம் முற்படுவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை அவருடைய வார்த்தைக்குள்ளாக நடத்துவாராக.
வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளாக நாம் செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.